அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். அனைவருக்கும் வந்தனம். வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வள்ளலார் பெருமைகளில் இன்றைய காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று கேட்டால், நம் அனைவருக்கும் மிக 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 பிடித்தமான ஒரு தலைப்பு. இதை தலைப்பு என்று சொல்வதை விட ஒரு அற்புதமான உணர்வு என்று சொல்லலாம். ஆம், நாம் எல்லோருடைய வாழ்வியலிலும் நாம் இந்த உணர்வை கடந்து வந்திருப்போம் அல்லது அந்த உணர்வில் வாழ்ந்து கொண்டிருப்போம். நீங்கள் ஒருவாறு யூகித்திருக்கலாம் நான் எதை சொல்ல போகிறேன் என்று. ஆம், நான் சொல்ல இருப்பது காதல். ஆம், காதல். திரு அருட்பாவில் காதல், நம்முடைய வள்ளல் பெருமானாரின் காதல். காதல் என்று சொன்னவுடன் இரண்டு நிகழ்வுகள் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். ஒன்று மெய்க்காதல், மற்றொன்று பொய்க்காதல். என்னங்கய்யா இப்பதான் காதல்னு சொன்னீங்க, இதெல்லாம் மெய்க்காதல் பொய்க்காதல் அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணா கொஞ்சம் பிரிச்சு சொல்லலாம். அகக்காதல் புறக்காதல் அப்படின்னு வேணா சொல்லலாம். மற்றபடி காதல்ல மெய்க்காதலும் உண்டு, பொய்க்காதலும் உண்டு. பெருமான் சொல்லுவார், பொய்ப்படா காதல். அந்த மெய்க்காதல் அப்படிங்கிறதுக்கு பொய்ப்படா காதல் அப்படின்னு ஒரு இடத்துல எடுத்து கொடுப்பாங்க. சரிங்க, இந்த காதல்ங்கிற உணர்வு மனிதர்கள் எல்லோருக்கும் இயல்பான உணர்வு தான். இது அன்பின் ஒரு பரிமாற்றம். ஆனால் நம்மிடமெல்லாம் இருக்கக்கூடிய காதல் சக மனிதர்களின் மீதான காதல். ஒருவருக்கு ஒருவர் மீது காதல் வந்திருக்கும், அல்லது ஒரு பொருளின் மீது காதல் வந்திருக்கும், அல்லது ஒரு செயலின் மீது காதல் வந்திருக்கும். இவ்வாறு ஏதாவது ஒன்றை பற்றி அதன் மேல் வரக்கூடிய காதல் உலகியலில் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய காதல். இந்த காதலில் ஒவ்வொரு வயதை கடக்கின்ற பொழுதும் அதனுடைய பரிமாணங்களும் அதனுடைய வேறுபாடுகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு. ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு இருந்த காதல் எப்படிப்பட்ட காதல்? அந்த காதலை பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போகிறோம். பெருமானார் சொல்றாங்க, அந்த காதலை இரண்டாக பிரிக்கிறார். அறம் காதல், புறம் காதல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அகம் புறம்னு பிரிக்கல, அறங்காதல் புறங்காதல் அப்படின்னு பெருமானார் காதலை இரண்டாக பிரிக்கிறார். பெருமானார் சொல்றாங்க, 6ஆம் திருமுறையில் தலைவி தலைவன் செயலை தாய் குறைத்தல் என்கின்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள 3வது பாடலில் அற்புதமாக சொல்கிறார் பெருமானார், அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது புறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே, பொற்கம்பம் ஏறினை சொர்க்கம் அங்கு அப்பால் இறங்காதே என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா. எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பார்த்தீங்களா? பெருமானாருடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காதலின் உச்சத்திற்கு போகக்கூடியவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். அதனாலதான் காதல் அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல இறைவனை பற்றி சொல்கின்ற போது அழகர் அப்படின்னு ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். பெருமான் சொல்கிறார், அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர். அறங்காதல் அப்படின்னா என்னங்க? அறங்காதல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு திருவருட்பாவில நீங்க எங்கே தேடிக்கினாலும் கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் ஜீவகாருண்யம், தயவு, கருணை. கருணை எவருடைய இதயத்தில் இருக்கிறதோ அந்த காதல் அறங்காதல். தன்னை போல் பிற உயிர்களை நேசிக்கக்கூடிய காதல். இந்த காதலுக்கு எந்த விதமான எல்லைகளும் கிடையாது.
ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமயம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, நிறம் கிடையாது, தேசம் கிடையாது, நான் மனுஷன், இன்னொருத்தர் இன்னொரு உயிரினம் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு செம்பருத்தி மலரின் மீது எனக்கு வரக்கூடிய காதல், ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாயின் மீது எனக்கு வரக்கூடிய காதல், காலையில் கீச்சு கீச்சு என்று கீசும் பறவைகள் மீது எனக்கு இருக்கக்கூடிய காதல், இன்ன பிற உயிரினங்களின் மீது எனக்கு இருக்கக்கூடிய காதல், இந்த காதல் அனைத்துமே அறங்காதல் தான். பிற உயிர்கள் படுகின்ற கஷ்டத்தை படுகின்ற பொழுதெல்லாம் மனம் துடிக்கும் என்று சொன்னால் அது அறங்காதல். தலைவிக்கு ஒரு பிரச்சனை என்று கேட்டால் தலைவனுடைய இதயம் எவ்வாறு பதறுமோ, தலைவன் துன்பத்தில் இருந்தால் தலைவி எவ்வாறு ஒடிந்து போவாளோ, அதுபோல் பிற உயிர்கள் கஷ்டப்படுவதை கண்ணால் பார்த்த போதும், காதால் கேட்ட போதும், உடலால் உணர்ந்த போதும் நாம் நடுங்கி போய் ஜீவகாருண்யம் என்கின்ற ஒரு தளத்தில் இருப்போம் என்று சொன்னால், கருணை எனும் தளத்தில் இருப்போம் என்று சொன்னால், அந்த துயரை துன்பத்தை துடிக்க நம்முடைய இதயம் துடிக்கும் என்று சொன்னால், அந்த காதல் அறங்காதல். பெருமானார் அந்த காதலை தான் செய்தார். அறங்காதல் செய்தேனை, அந்த காதல் செய்த என்னை ஆண்டு கொண்டு இங்கே. என காதல் யார் செய்வா? தலைவியும் தலைவனும் இல்லையா? இந்த இடத்துல பெருமானார் தன்னை தலைவியாக பாவித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தலைவனாக பாவித்து பாடுகிறார். அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழக. அழகானவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். எப்படிப்பட்டவர்? அழகானவர். ஆமா, ஒரு தலைவிக்கு தலைவன் அழகானவனாகத்தானே தெரிவான். தலைவிக்கு தலைவனை விட வேறு யார் அழகானவர்களாக தெரிவார்கள்? ஆகவே ராமலிங்க பெருமான் என்னும் தலைவிக்கு அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படக்கூடிய தலைவர் அழகாக இருக்கிறார். அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது. சரி, இந்த காதல் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பெருமான் சொல்றாங்க. உறங்காத வண்ணம். நான் தூங்க மாட்டேன். தூங்குவனா? நீங்க நம்ம வெளியில காதல் செய்யறவங்களே பாருங்க, 1 மணி ஆனாலும் பேசிட்டு இருப்பாங்க, 2 மணி ஆனாலும் பேசிட்டு இருப்பாங்க, 3 மணி ஆனாலும் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தூக்கமே வராது. இப்ப சாதாரண மனிதர்களுக்கே அந்த காதல் செய்கின்ற பொழுது தூக்கம் வராது என்று சொன்னால், இறைவனை காதலிக்கக்கூடிய வள்ளல் பெருமானாருக்கு அதைத்தான் சொல்கிறார் பெருமானார். உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி இந்த புருவ மத்தியில், அதன் உள்ளே இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தில் நான் பாடி ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது, உண்மையில் ஒருமை நிலையில், நான் வேறு இறைவன் வேறு என்று இல்லாத நிலை, பிரிவு என்பதே இல்லாத, இது காதலில் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய நிலை. மற்ற எந்த ஒரு உறவுகளிலும் பிரிவு உண்டு, ஆனால் உண்மையான காதலில் பிரிவு என்பதே கிடையாது. ஒருமை நிலை மட்டுமே உண்டு. அதைத்தான் சொல்கிறார் பெருமானார். உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது, நான் காதல் செய்கின்ற பொழுது, ஒருமை நிலையில் நான் வேறு அவன் வேறு என்கின்ற பிரிவு இல்லாத சிற்றம்பலத்தில் நாங்கள் இருவரும் காதல் செய்கின்ற போது, புறங்காதல் செய்வார் போல் செய்யாத பெண்ணே. இறைவன் சொன்னானா, நீ செய்வதுதான் அறங்காதல். அப்போ புறங்காதல்னா என்ன? சேர்ந்து பிரிகின்ற காதல். உலகியலில் சேர்ந்து பிரிகின்ற காதல் எல்லாமே புறங்காதல் தான், பொய்க்காதல் தான். அதுபோல காதல் செஞ்சிடாத அப்படின்னு இறைவன் சொல்றானா. இறைவன் சொல்றானா, புறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே பொற்கம்பம் ஏறினை, சொர்க்கம் அங்கு அப்பால் இறங்காதே என்கின்றார் என்னடி அம்மா, என் கை பிடிக்கின்றாள் என்னடி அம்மா. தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆடும் அழகர் வள்ளல் பெருமானார் என்னும் தலைவியிடம் அவர் கை பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று, சொர்க்கம் அங்கப்பால் இருக்கிறது, சொர்க்கம் அங்கப்பால் இறங்காதே, அந்த சொர்க்கத்துக்கு வந்துட்டு இல்லையா, இனிமே இறங்கவே மாட்டேன், இறங்காதே. இந்த உலகத்துல இருக்காங்க இல்லையா புறங்காதல், பிரிகின்ற காதல், அது போல செய்யாத, உண்மையான அறங்காதல் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த காதலையே தொடர்ந்து செய் என்று இறைவன் சொல்றானா.
எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க. அறங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டு இங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழக உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது புறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே. எதையோ எதிர்பார்த்து அது கிடைக்காவிட்டால் பிரிந்து போகிறார்களே, அதுபோல் செய்யாதே பெண்ணே. பொற்கம்பம் ஏறினை, நீ எந்த நிலையில் ஏறினை என்று சொன்னால் பொற்கம்பத்தில் ஏறினை. இந்த கம்பங்கிறதுக்கு பொருள் சொல்ல போனோம்னா அது நிறைய பொருள் எடுத்துட்டு போகாது, அனுபவத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். பொற்கம்பம் ஏறினை சொர்க்கமங்கப்பால் இறங்காதே என்கிறார் என்னடி அம்மா. இறைவன் சொன்னானா, நீ இனிமே இறங்கிடாத, நீ மேல ஏறிட்ட, பொற்கம்பத்துக்கு வந்துட்ட, இறங்காதே என்கிறார் என்னடி அம்மா, என் கைப்பிடிக்கின்றார் என்னடி அம்மா. கை என்பது இந்த கையையும் எடுக்கலாம், கை என்பதற்கு மனம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. ஆகவே இந்த கையையும் இறைவன் பிடித்தான், பெருமானாரின் மனம் எனும் கையையும் இறைவன் பிடித்தான். பெருமானாருக்கும் இறைவனுக்குமான காதல் அறங்காதல், கருணையை அடிப்படையாக கொண்ட காதல். அறம் என்று சொன்னாலே அது கருணை, தயவு, ஜீவகாருண்யம் என்கின்ற பொருளைத்தான் குறிக்கும். இந்த காதலை பெருமானார் செய்ததால் பெருமானார் பொற்கம்பத்தில் ஏறினார், இறைவன் பெருமானாரின் கரம் பிடித்தான். ஆகவே உங்களையும் என்னையும் இறைவன் கரம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் காதல் செய்ய வேண்டும். எந்த காதல் செய்யணும்? பிற உயிர்களை எந்த விதமான வேறுபாடுமின்றி காதலிக்கக்கூடிய உண்மையான காதல், அறங்காதல், இறைவன் விரும்பும் காதல். இந்த காதலை செய்தால் இறைவன் எப்படி பெருமானாரின் கைப்பிடித்து மனம் பிடித்தாரோ அதுபோல் நம்மையும் பெருமானாரை எப்படி இறைவன் கைப்பிடித்து மனம் பிடித்தாரோ அதுபோல் இறைவன் நம்மிடம் கைப்பிடிப்பார், மனம் பிடிப்பார், நம்மையும் இறைவன் மணந்து கொள்வார். இந்த அற்புதங்கள் எல்லாம் வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான் பெருமானார் இந்த பாட்டெல்லாம் பாடுனாங்க. நீங்க பாருங்க, இந்த பாடல் முழுக்க முழுக்க பெருமானுடைய அனுபவ பாடல். இதை பெருமானார் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா அந்த அனுபவங்களை எல்லாம் நாமும் பெற வேண்டும் என்கின்ற பெரும் விருப்பத்தால் நம் மீது கொண்ட பெருங்கருணையா பெருமானார் நமக்காக எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே வள்ளலார் பெருமைகள் எனும் யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம். வள்ளலார் பெருமைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம அற்புதமான பல விடயங்களை, அருட்பாவின் உண்மைகளை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வந்தனம். காஞ்சிபுரத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் செந்தில்.